ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜெயா சிம்பிள் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வந்து ஃப்ரைடே மார்னிங் சூப்பராக ஸ்டார்ட் ஆயிடுச்சு மங்களகரமாக. வாங்க இன்றைக்கி பரபரன்னு நம்ம வேலை பார்க்க போகிறோம். ஏன்னா இன்றைக்கி சட்டுன்னு வேலையை முடிச்சுட்டு நானும் இன்றைக்கி காலையிலே ஒரு இடத்துக்கு கிளம்ப வேண்டி இருக்குது. வாங்க, இப்போ நமக்கு 45 மினிட்ஸ் தான் இருக்குது. அந்த 45 மினிட்ஸ்க்குள்ளே ஃபாஸ்ட்டாக நம்ம சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். வழக்கம் போல் லஞ்சுக்காக ஃபஸ்ட்டு சாதத்தை ஒரு அடுப்பில் வச்சுட்டேன். இது என்னென்னா சாம்பார் தான் வைக்க போகிறேன். இன்றைக்கி ஃப்ரைடேனால சாம்பாருக்காக பருப்பு ஒரு அடுப்பில் வச்சுருக்கிறேன். அடுத்து இந்த பக்கம் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு. இது வந்து நான் நேற்று நைட்டே வந்து ஊற வச்சுருந்தேன். அதை வந்து கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாம்பாருக்கு தேவையான காய்கறிகள் மட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த பச்சை பயிரையும் வந்து இன்னொரு அடுப்பில் அப்படியே வேக வச்சிடலாம். அது பாட்டுக்கு வெந்துகிட்டு இருக்கட்டும். இப்போ இதில் உப்பு, தேவையான அளவு உப்பையும் சேர்த்து விட்டுறலாம். இப்போ பாருங்கள், பருப்புலேருந்து விசில் வந்துருச்சு, பருப்பு ரெடி ஆயிடுச்சு. அதுக்குள்ளே நம்ம டக்குன்னு இந்த சாம்பாருக்கு தேவையான காய்கறிகளையும் எடுத்து நான் நறுக்கிட்டு வந்துடுறேன். இப்போ காயெல்லாம் நறுக்கியாச்சு. இன்றைக்கி என்ன சாம்பார்னு பார்த்தீங்கன்னா அவரைக்காய், கேரட், மாங்காய் போட்டு தான் இன்றைக்கி சாம்பார் வைக்கிறேன். இப்போ அதை மசாலாலாம் போட்டாச்சு. இப்போ குக்கரை மூடி போட்டு ஒரு 2 விசில் மட்டும் வரட்டும், வந்தால் சாம்பார் ரெடி ஆயிரும். இப்போ சாதமும் வெந்துருச்சு. சாதமும் ஒரு பக்கம் வடித்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு சாம்பாரும் 2 விசில் வந்துருச்சு. அதையும் தூக்கி இன்னொரு அடுப்பில் இறக்கி வச்சுருக்கிறேன். இந்த அடுப்பில் வந்து இன்றைக்கி ஒரு வறுவல் தான் பண்ண போகிறேன். சாம்பாருக்கு வந்து வறுவல் மாதிரி பண்ணாதானே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதனால் இன்றைக்கி வந்து என்ன வறுவல்னால் வாழைக்காய் ஃப்ரை தான் நான் பண்ணுறேன். ஏன்னா நான் இன்றைக்கி ஒரு இடத்துக்கு கிளம்ப வேண்டியிருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதனால் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக தான் நான் சமையலை வச்சுக்கிட்டேன். ஏன்னா நம்மளும் வெளியில் கிளம்பணும் இல்லையா, அதனால் சிம்பிளாக தான் இன்றைக்கி சமையல் இது பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த வாழைக்காய் ஒரு பக்கம் வேகட்டும். இதில் வந்து என்ன தாளிக்கிறேன்னா, நான் பாசிப்பருப்பு வேக வச்சுருந்தேன் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வாழைக்காய் வந்து வெந்துருச்சு. அதுக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் சேர்த்து விட்டுடலாம். உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், இது மட்டும்தான். ஏற்கனவே வந்து பூண்டு தட்டி போட்டு பெருங்காயத்தூள்லாம் சேர்த்துருக்குறேன். நல்லாயிருக்கும் சாம்பாருக்கு. இப்போ இந்த தாளித்ததில் வெங்காயம் வதங்கிருச்சு. இதில் நம்ம வேக வச்சுருந்தா அந்த பாசி பயிரை வந்து வடிகட்டி அதையும் கூட சேர்த்துக்கிட்டேன். உப்பு வந்து நான் வேக வைக்கும் போதே சேர்த்தனால நான் இப்போ சேர்க்கலை. அந்த உப்பே அதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறம் கொஞ்சமாக தேங்காய் துருவல் அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டேன். இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான். இது போக இன்னொரு பிரேக்ஃபாஸ்ட்டும் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சாம்பாரில் புளி ஊற்றலை, அதுக்கு பதில் மாங்காவை கொஞ்சமாக வெட்டி கூட சேர்த்துக்கிறேன். இது ஒரு 5 நிமிஷம் வெந்தாலே போதும். மாங்காய் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். இப்போ அது பக்கத்து அடுப்பில் வந்து சாம்பாருக்கு தேவையான தாளிப்பு வந்து தாளித்து விட்டுட்டேன். அதையும் வந்து சாம்பாரில் கொட்டிடலாம். இன்றைக்கி வந்து நான் ஒரு வேலையாக வெளியே போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாப்பாவோட ஸ்கூலில் வந்து பேரண்ட்ஸ் ஓரியன்டேஷன் மீட்டிங் தான். அதுக்காக தான் நான் இன்றைக்கி கிளம்பிட்டு இருக்கிறேன். நம்ம பசங்களுக்கு ஸ்கூல்னாலே நம்ம வந்து வேலையெல்லாம் வந்து பரபரன்னு நம்ம செய்ய வேண்டியிருக்கும். அது இல்லாமல் நான் இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதில் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போகுது. ஆனால் இன்னும் டேட் வந்து ஸ்கூல் சைடும் கவர்மெண்ட் சைடும் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை. இருந்தாலும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஸ்கூலுக்கு வந்து ரெடி ஆகணும் இல்லையா, அதே மாதிரி தான் எங்கள் பாப்பாவும் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. புது ஸ்கூல் பேக்கு, லஞ்ச் பேக்கு ப்ளஸ் நோட்ஸு எல்லாமே அட்டை போட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கா. உங்கள் பசங்க இந்த மாதிரி எல்லாமே ரெடி ஆகிட்டாங்களா? ஐயோ, டைம் ஆயிடுச்சுங்க. ஏன்னா ஸ்கூலுக்கு நம்ம வீட்டிலேருந்து 8:30க்கெலாம் நான் கிளம்புனா தான் வந்து ஸ்கூலில் நான் 9:15க்கு இருக்க முடியும். இப்போவுமே பார்த்தீங்கன்னா டைம் வந்து 8:15 ஆயிடுச்சு. நானும் கடகடன்னு சாப்பிட்டுட்டு நானும் கடகடன்னு போயிட்டு வந்துடுறேன். அவ்வளோதான் இன்றைக்கி சமையல். நாளைக்கு என்ன சமையல்னு நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.